இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே பாதுகாப்பின்றி சரக்கு வாகனத்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள். வீடியோ வெளியான நிலையில் பெற்றோர்கள் அதிர்ச்சி. மயிலாடுதுறை அருகே பேருந்து வசதியின்றி தவிக்கும் கிராம மக்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. முசிறி அருகே ஒரு குடம் தண்ணீர் வைத்து ஈமச்சடங்குகள் செய்யப்படும் அவலம். இடுகாட்டில் தண்ணீர் வசதி செய்து தர கோரிக்கை. மதுரையில் உயர் அழுத்த மின்கம்பிகள் உரசியதில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வெடித்து சேதம். கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று சிதம்பரத்தில் திருநங்கைகள் கண்ணீர் கோரிக்கை. வீட்டுமனை பட்டா அளிக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டத்தில் விடுதியில் இடம் கிடைக்காததால் தினமும் 50 கிலோமீட்டர் பயணிக்கும் மாணவிகள். ஏழை மாணவிகளின் இன்னல் தீர்க்க ஆட்சியருக்கு கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூரில் தனியார் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பின்றி சரக்கு வாகனத்தில் பயணம் செய்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் லட்சுமி மேல்நிலைப் பள்ளி என்ற தனியார் பள்ளியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் பயின்று வரும் சக மாணவனின் தாய் இறந்த நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியின் அனுமதியோடு லோடு ஏற்றும் வாகனத்தில் செஞ்சி பாணம்பாக்கம் என்ற பகுதிக்கு பாதுகாப்பின்றி பயணம் செய்துள்ளனர். இதுகுறித்து கண்டனம் தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாத பள்ளி நிர்வாகம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கிள்ளியூரில் பேருந்து வசதி ஏற்பாடு செய்து தர வேண்டி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தரங்கம்பாடி தாலுகா கிள்ளியூர் ஊராட்சியில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இவ்வூர் வழித்தடமான திருக்கடையூர் முதல் செம்பனார் கோவில் வரை அரசு பேருந்து வசதிகள் இல்லாத போது மினி பேருந்து மட்டுமே இயக்கப்பட்டு வந்த நிலையில் அதுவும் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள், பணிகள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்வோர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து மயிலாடுதுறையில் நடைபெற்ற மனுநீதி முகாமில் ஆட்சியரை சந்தித்த கிள்ளியூர் கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு பேருந்து வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்குடையூர் போகணுனால 8 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. மருத்துவ வசதி, கல்லூரி வசதிக்கு மாணவர்கள், வயசானவர்கள், முதியோர்கள் போனாலும், செம்மனார்கள் போனாலும் 12 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. அரசு பஸ்ஸு மகளிர் இலவச பேருந்து இல்லாத ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிள்ளியூர் பஞ்சாயத்து தான் இருக்குது. அது நட்சத்திரமாலை, ரமணியன் கோட்டகம், காலாகட்டில் ராமன் கோட்டகம், வெள்ளத்தடல், ஏரி, கிடுமாத்தூர் வழியாக ஒரு அரசு பஸ்ஸு உடனே இயக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இதுக்கும் செவிசாய்க்கலைன்னா வருகிற ஒரு மாதத்திற்கு உள்ளாக திருக்குடையூரில் அரசு மருத்துவமனை எதிரில் மாபெரும் உண்ணாவிரதமும் சாலை மறியலும் செய்கிறதா இருக்கிறோம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இடுகாட்டில் தண்ணீர் வசதி இல்லாததால் ஒரு குடம் தண்ணீர் வைத்து ஈமச்சடங்குகளை செய்யும் அவலம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஐயம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட சேந்தமாங்குடி கிழக்கு கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை இடுகாட்டில் வைத்து ஈமச்சடங்கு செய்து நல்லடக்கம் செய்வதற்கு போதிய தண்ணீர் வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் அவதியுற்று வந்துள்ளனர். இந்த சுடுகாட்டில் ஈமச்சடங்கு செய்துவிட்டு குளிப்பதற்காக ஒரே ஒரு ஆழ்துளை போர்வெல் போடப்பட்டு அடிப்பம்பு அமைக்கப்பட்ட நிலையில் அதுவும் இயங்காமல் இருப்பதால் வீட்டிலிருந்து எடுத்து செல்லும் ஒரு குடம் தண்ணீரை கொண்டு இறந்தவரின் ஈம சடங்குகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கிராம மக்கள் கவலையுடன் தெரிவித்தனர். ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து ஈம சடங்கு கொல்லி வைக்கிறவங்க வந்து குளிக்கிறாங்க, தொடச்சிட்டு தாங்க போகிறாங்க. சொல்ல போனால் இந்த மக்கள் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா
எந்த தீட்டை கழிக்கணுமா அப்படின்னாலும் இங்கே வந்து தீட்டை கழிக்கிறது கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னாலும் வீட்லேயும் தண்ணி வர்றது கிடையாது. பைப்பில் போதிய தண்ணி வசதி கிடையாது. வீட்டில் உள்ள தண்ணி எடுத்து குடிக்கிற தண்ணியை எடுத்து நாங்கள் குளிச்சுக்கிட்டு தீட்டை கழிச்சிட்டு போகிறோங்க ஐயா. இதுதான் இந்த அவல நிலை வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டு காலத்துக்கு மேலே இது எங்களுக்கு தொடர்கிறது. இப்போ ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்காங்க சுடுகாட்டில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தண்ணி கனெக்ஷனும் கொடுக்கல, போரும் போடலை, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அப்படியே கிடக்குது. மதுரையில் பலத்த காற்றின் காரணமாக உயர் அழுத்த மின்கம்பிகள் கட்டடங்கள் மேல் உரசியதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் வெடித்து சேதமடைந்தன. மதுரை பழங்கானத்தம் மாடக்குளம் மெயின் ரோடு வழியாக பெரியார் நகர் கிழக்கு குறுக்கு தெருவில் செல்லக்கூடிய உயர் அழுத்த மின்கம்பிகள் அங்கிருந்த வீடுகளின் மேற்கூரை கட்டிடங்களில் உரசியதில் மின்சாரம் தாக்கி கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வீடுகளுக்குள் அமைக்கப்பட்டிருந்த சுவிட்ச் போர்டுகள் வெடித்து சிதறியதோடு ஃபேன், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர் உள்ளிட்டவைகள் சேதமடைந்ததால் வீடுகளில் இருந்தவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதுகுறித்து தகவலறிந்த மின்வாரிய உதவி பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டதோடு டவர் லைன் செல்லக்கூடிய பகுதிகளில் அனுமதியை மீறி அதிக உயரத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் வழங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலில் இருக்கும் எங்களை கருணை கொலை செய்துவிடுங்கள் என்று சிதம்பரத்தில் திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிதம்பரம் அருகே உள்ள லால்புரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்கள் சிதம்பரம் சார் ஆட்சியரிடம் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி மனு அளிக்க வந்திருந்தனர். அப்பொழுது அதிகாரியை பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அலுவலகத்திற்கு வெளியில் வந்து மனுக்களுடன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தாங்கள் வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும் வீட்டு உரிமையாளர்கள் எங்களை காலி செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் வேறு யாரும் வீடு வாடகைக்கு தர மறுப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பல முறை மனுக்கள் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமலும் எங்களை அலுவலகத்திற்குள் அனுமதிக்காமலும் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பெற்றோர்களும் எங்களை ஒதுக்கிவிட்ட நிலையில் அரசும் எந்தவிதமான சலுகையும் அளிக்காததால் எங்களை கருணை கொலை செய்துவிடுங்கள் என்று கண்ணீருடன் தெரிவித்தனர். நாங்கள் வசிச்சுட்டு வரோம். ஒரு 15 வருஷமாக வசிச்சுட்டு வரோம். எங்களுக்கான இலவச நிலப்பட்டா எங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. எங்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்திக்கணும்னா எங்களுக்கு இலவச நிலப்பட்டா வேணும் சார். எங்கள் ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு கோழியோ வாங்கி வளர்த்து நாங்கள் எங்களோட ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா எங்களுக்கு இலவச நிலப்பட்டா வேணும். எங்களுக்கான ஒரு படிப்பு ஒரு திருநங்கை படிக்கணுமோ ஒரு வேலையோ ஒரு வேலை வாய்ப்போ ஏதோ அமைச்சுக்கணும்னா கூட எங்களுக்கு இலவச நிலப்பட்டா தான் சார் எங்களுக்கு வேணும். அது கொடுத்தா மட்டுமே ஒரு வீடு வசதி இருந்தால் மட்டுமே சார் எங்களால் நாங்கள் முன்னேறி வர முடியும். இப்போ இருக்கிறாங்க, இப்போ இது இவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க படிக்க போகிறாங்க, இவங்களுக்கான இடம் எங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் தான் நாங்கள் ஒரு 10 திருநங்கை நாங்கள் ஆதரித்து அவங்களுக்கு ஒரு படிக்க வைக்க முடியும், ஒரு ஏதாவது வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்க முடியும். ஒரு வீடு வசதி எங்களுக்கு இருந்தால் மட்டுமே இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தால் மட்டுமே எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்திக்க முடியும். அரியலூர் மாவட்டத்தில் விடுதியில் இடம் கிடைக்காததால் தினமும் 50 கிலோமீட்டர் பயணித்து பள்ளிக்கு சென்று வருவதாக மாணவிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றின் திட்டில் அமைந்துள்ள தீவு கிராமமான ராமநல்லூர் கிராமத்தில் 10ஆம் வகுப்பு வரை படித்த 5 மாணவிகள் 11ஆம் வகுப்பு கல்வியை தொடர்வதற்காக அரியலூர் அருகே உள்ள பொய்யூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் இந்த மாணவிகளுக்கு அங்குள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதியில் இடம் இல்லை என்று ஆசிரியர்கள் தெரிவித்ததால் வேதனையடைந்த மாணவிகள் தினமும் 50 கிலோமீட்டர் தூரம் உள்ள தங்கள் கிராமத்திற்கும் பள்ளிக்கும் பேருந்தில் பயணம் செய்து வருகின்றனர். மிகவும் களைப்புடன் பள்ளிக்கு சென்று வரும் மாணவிகள் தங்களுக்கு விடுதியில் இடம் அளிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்தி எதிரொலியாக தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவில் தேருக்கு கண்ணாடி கூண்டு அமைக்கும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் ஒன்றான ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் தேரில் உள்ள சிற்பங்களை பக்தர்கள் பார்க்க ஏதுவாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 18,75,000 ரூபாய் செலவில் கண்ணாடி கூண்டு வடிவிலான ஷெட் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் பணிகள் தொடங்கப்பட்டதை அடுத்து கோவிலின் தேர் JCB வாகனங்கள் மூலமாக சாலையின் நடுப்பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பின்னர் சில நாட்களில் தேருக்கு ஷெட் அமைக்கும் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படாததை அடுத்து சாலையில் நடுவில் நிறுத்தப்பட்ட தேரினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் தேரின் சிற்பங்கள் வெயிலிலும் மழையிலும் சேதமடையாமல் இருக்க கண்ணாடி கூண்டு அமைக்கும் பணியினை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில்
நடுவீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திருத்தேர் சிற்பங்கள் சேதமடையாத வகையில் தார்பாய் கொண்டு பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளதோடு தேருக்கு கண்ணாடி கூண்டு அமைக்கும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி நதியின் தூய்மையை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிலர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் வர்த்தகரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிலர் தாமிரபரணி ஆற்றை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் அவர்களை சமூக ஆர்வலரான நந்தினி என்பவர் ஆற்று பகுதிக்கு அழைத்து வந்தார். பின்னர் ஆற்றில் இறங்கிய அவர்கள் தங்கள் கால்களால் நதியை தொட்டு வணங்கி தாமிரபரணி தாயின் அருளை பெற்றதாக உணர்ச்சி வசப்பட்டனர். பின்னர் பேசிய அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான நீரினை மாசடையாமல் பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றும், சாக்கடை கழிவுகளும் தொழிற்சாலை கழிவுகளும் ஆற்றில் கலக்கப்படுவதால் நீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், அதனை எங்களை போன்றோர் பார்க்க முடியாமல் அருந்தி வருவதாகவும் அவர்கள் உருக்கத்துடன் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நகராட்சி பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்கள் 3 கிலோமீட்டர் சென்று படிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட குமரன் நகர் தொடக்க பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்புகள் வரை பாடம் நடத்தப்படுகிறது. இப்பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், மைதானம், கழிப்பறை வசதி என அனைத்தும் இருந்த நிலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்தனர். தற்பொழுது இந்த பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் இருப்பதால் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து தற்சமயம் 45 மாணவர்கள் மட்டும் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று வேறு பள்ளியில் சேர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இப்பள்ளிக்கு உடனடியாக புதிதாக ஆசிரியர்களை நியமித்து தருமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நகரமன்ற உறுப்பினர் துரைபாய். சுமார் 200 ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. 200 பேர் இருந்தும் ஒரு 50 பேர் தான் இந்த ஸ்கூலில் இருக்கிறாங்க. பாக்கி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சரி, அவங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்துறாங்க, வேறு இடத்துல சேர்த்துறாங்கன்னு சொன்னால் அங்கே ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான். அதனால் இந்த பள்ளியில் வந்து உடனடியாக ஆசிரியரை நியமித்து சரியான கல்வி அவங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க, அந்த குழந்தைகளும் நல்ல கல்வியை பெற்று நல்ல சிறப்பான முறையில் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அசைவ உணவகத்தில் பிரியாணியில் புழுக்கள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாயனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் மேல்மலையனூரில் உள்ள அடுப்பங்கரை என்ற அசைவ உணவகத்தில் பீஃப் பிரியாணி வாங்கிக் கொண்டு அதனை வீட்டிற்கு கொண்டு சென்று சாப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பிரியாணியில் புழுக்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து உணவகங்களில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே பாப்பாக்கோவில் ஊராட்சியில் 20 நாட்களாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாப்பாக்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட விநாயகர் தெருவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு கடந்த 20 நாட்களாக குடிநீர் வராததால் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து காலி குடங்களுடன் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து வாரத்திற்கு 2 நாட்கள் குடிநீர் லாரி மூலமாக தண்ணீர் வழங்குவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரிவர பணிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அனைத்து ஊராட்சிகளுக்கும் 100 நாள் வேலை வழங்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குடிநீர் வழங்கப்படாத கிராமங்களுக்கு இணைப்புகள் வழங்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பகுதி நேர நியாய விலை கடை திறக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லூர்பேட்டை தேரடி அருகே பல ஆண்டுகளாக கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் நியாய விலை கடை இயங்கி வந்துள்ளது. இதில் 1600க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் இருந்த நிலையில் சந்தைப்பேட்டை மாட்டுச்சந்தை பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட நியாய விலை கடைக்கு குடும்ப அட்டைகள் மாற்றப்பட்டன. இதனையடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பழைய நியாய விலை கடையை திறக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50-60 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. இப்ப எடுத்துன்னு போய் வேற இடத்துல மாத்திட்டாங்க. எடுத்துட்டு வந்து கொடுன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களால போய் அந்த இடத்துல எடுக்க முடியல, வாங்கின்னு வர முடியல. நேற்று வயசானவங்க நிறைய இருக்கிறாங்க. 1 கிலோ அரிசி தூக்க முடியல அவங்களால. எப்படி எடுத்துன்னு வருவாங்க? இதுக்கு எம்எல்ஏ அவங்க ஓபன் பண்ணும்போது 3 நாள் இங்க விடுறேன், 3 நாள் அங்க செய்யறாங்க. அதையும் விட்டுட்டாங்க, அதையும் செய்யல. இப்ப வேற இடம் விடுறேன்றாங்க. வேற இடமும் விடல. நேற்று நாங்க போய் வயல் பண்ணி பூட்டை உடைச்சோம். பூட்டை உடைச்சதுக்கு வேற பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க. இப்ப எப்படி யாருமே இதுக்கு ஸ்டெப் எடுக்கல. மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க கோரி ஆலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் அதனுடன் சேர்ந்த மின் உற்பத்தி நிலையம் ஆகியவை தமிழக அரசால் மூடப்பட்டுள்ளது. இதனால் ஆலையில் வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் மின் உற்பத்தி நிலையத்தை தமிழக அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என்று கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தஞ்சையில் ராமானுஜதாசர் சபை சார்பில் 90வது ஆண்டாக கருட சேவை வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இங்குள்ள கோவில்களில் இருந்து 24 பெருமாள்கள் தனித்தனி கருட வாகனங்களில் எழுந்தருளியதோடு வெண்ணாற்றங்கரை மணிக்குன்ற பெருமாள் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ராஜவீதிகளில் வலம் வந்தனர். அப்பொழுது 24 பெருமாள் கருட சேவையினை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் ஒரே நேரத்தில் கண்டு தரிசனம் செய்தனர். இதன் மூலம் 24 பெருமாள் கோவில்களுக்கு நேரடியாக சென்று தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தரமான அரிசி வழங்கவில்லை என்று நியாய விலை கடையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லைவிடங்கட் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் அங்கு கொடுக்கப்படுகின்ற பொருட்கள் தரமானதாக இல்லை என்று அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கிராம மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நியாய விலை கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகரம் கிராமத்தில் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அள்ளி தூய்மைப்படுத்தி வரும் நிலையில் அவர்களுக்கு உரைகள் தரப்படாததால் வெறும் கைகளால் குப்பைகளை அள்ளும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீர் சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரருக்கு ராமநாதபுரத்தில் நினைவு ஸ்தூபி அமைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இதே நாளில் காஷ்மீர் லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவத்தினரிடையே நடைபெற்ற மோதலில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹவில்தார் பழனி உள்ளிட்ட 20 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இதனையடுத்து மத்திய அரசின் சார்பில் வீரமரணம் அடைந்த பழனிக்கு உயரிய விருதான வீர் சக்ரா விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஹவில்தார் பழனியின் 5வது ஆண்டு நினைவு தினம்
கழுவூரணி கிராமத்தில் ரெட் கிராஸ் அமைப்பின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அப்பொழுது பழனியின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு கண் சிகிச்சை முகாம் மற்றும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இராணுவத்தில் வீர் சக்ரா விருது பெற்ற பழனிக்கு ராமநாதபுரத்தில் மார்பளவு சிலையுடன் ஸ்தூபி அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வளவு மிகப்பெரிய ராணுவ வீரர் இவர், மிகப்பெரிய வீர் சக்ராங்கிற அவார்டு கொடுத்துருக்கு, கௌரவம் படுத்திருக்கு. இதுக்கு முன்னால் உள்ள வீர் சக்ரா அவார்டுகளுக்கு இந்த தமிழ்நாடு அரசு நினைவு சின்னங்கள் வைத்திருக்கு. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த மாவீரனுக்கு ஒரு நினைவு சின்னம், அவரது மார்பளவு ஒரு சிலையுடன் கூடிய ஒரு ஸ்தூபி வேணும். இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும், எந்தூசியாசம், நாட்டுப்பற்று கிரியேட் பண்ணும் வகைக்கும் அது நிறைய அது சின்ன சின்ன பசங்க வளர்ற பருவத்து பையங்க எல்லாரும் அந்த இடத்துல கூடுறாங்க. அந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவு சின்னம், ஒரு ஸ்தூபி ஏற்படுத்தி தரணும். அது ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தும். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 95 மாணவர்கள் தொடர்ந்து 5 நிமிடங்கள் புஜங்காசனம் செய்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் மையத்தின் 13ஆம் ஆண்டு நிறைவு விழா, 11வது சர்வதேச யோகா தின விழா மற்றும் உலக சாதனை நிகழ்வு என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பயிற்சி மையத்தின் மாணவ மாணவியர் 95 பேர் தொடர்ந்து 5 நிமிடங்கள் புஜங்காசனம் என்னும் யோகாசனத்தில் நின்று உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சாதனை படைத்த மாணவ மாணவியர் மற்றும் பயிற்சியாளருக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழாவில் மாணவ மாணவியரின் யோகாசன கலை நிகழ்ச்சி மற்றும் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது.